அது ரொம்பவும் அமைதியா இருக்கிற ஒரு அழகான ஊரு. அந்த ஊர்ல சோமையா அப்படிங்கிற ஒரு மளிகை கடைக்காரன் இருந்தான். அந்த ஊர்ல இருக்கிற மளிகை கடையிலேயே அந்த கடை தான் பெரிய கடைங்கிறதுனால எல்லாரும் அங்கதான் வந்து பொருட்களை தேவையானதை வாங்கிட்டு போவாங்க. ஆனா சோமையா ஜனங்களை எப்பவுமே ஏமாத்தி பணத்தை புடுங்குவான். அவன் எடையையும் சரியா போட்டு தர மாட்டான், தரமான பொருட்களையும் கொடுக்க மாட்டான். கலப்படம் பண்ணப்பட்ட பொருட்களை மட்டும்தான் கொடுப்பான். வணக்கங்க சோமையா. நல்லா இருக்கீங்களா? வியாபாரம் எப்படி போகுது? ஏதோ உங்கள் புண்ணியத்தில் வியாபாரம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. என்ன இந்த பக்கம்? வீட்டுக்கு ஏதாவது பொருள் தேவைப்படுதா? ஆமாம் ஆமாம், வீட்டில் அரிசி தீர்ந்து போச்சு. ஒரு 10 கிலோ அரிசி, ஒரு 2 கிலோ துவரம்பருப்பு, ஒரு 1 கிலோ வெள்ளை கொடுங்க. பார்த்து எல்லா பொருளும் நல்ல பொருளாக எடுத்து போடுங்க. நம்ம கடையில் எல்லாம் நல்ல பொருள் தான் சுப்பையா. பையப்புடி, நான் எடை போட்டு எல்லாத்த கொடுக்குறேன். சோமையா அவன் மனசுக்குள்ள, இவன் ரொம்ப அப்பாவியாக இருக்கான். இவனுக்கு தெரியாமல் 10 கிலோ அரிசியில் 1 கிலோ அரிசி எடுத்துக்க வேண்டியது தான். ஐஸு காந்தத்தை ஒட்டி வச்சா இவனுக்கு என்ன தெரிய போகுது? என்னங்க சோமையா, தராசு ஒரு பக்கம் இறங்கி இருக்கு. எடைய சரியாக பார்த்து போடுங்க. கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம். அட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுப்பையா. காத்தடிக்குதுல்ல, அதான் தராசு ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கு. முள்ளு சரியா உச்சில நிற்கிது பாரு. என்கிட்ட எந்த ஏமாத்து வேலையும் இருக்காது. நான் நேர்மையானவன். சரி சரி, நீங்கள் பெரிய மனுஷங்க. நீங்கள் எதுக்கு எங்களை ஏமாத்த போறீங்க? இந்தாங்க பணம். சுப்பையா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த கிராமத்தை சேர்ந்த பார்வதியும் ரங்கம்மாவும் சோமையா கடைக்கிட்ட வந்தாங்க. ஏங்க சோமையா, நேத்து உங்க கடையில இருந்து வாங்கிட்டு போன புளியில கொட்டையும் நாரும் தான் அதிகம், எடையும் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என் வீட்டுக்காரரும் அதைத்தான் சொன்னாரு. ஆமா பார்வதி, எனக்கும் அதே சந்தேகம்தான். முந்தா நேத்து மிளகாத்தூள் 1/2 கிலோ வாங்கிட்டு போனேன். ஆனா 10 நாளைக்கு கூட வரல. அப்போ அது 1/2 கிலோ எப்படி ஆகும்? அது கேட்டு சோமையா, ஐயோயோ, பார்வதி அம்மா, ரங்கம்மா, நீங்கெல்லாம் எங்கள் வீட்டு ஆளுங்க மாதிரி. உங்களை போய் நான் ஏமாத்துவேனா? ஏதோ காற்றுல தராசு கொஞ்சம் சாஞ்சு போயிருக்கு, அவ்வளோதான். அந்த புளி உப்பெல்லாம் இப்படிதாம்மா வருது. அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? அட என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வந்த பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க கம்மியா பொருள் கொடுத்தா எங்க வயிறு எரியாதா? சரி சரி, இந்த தடவை கொஞ்சம் அதிகமாகவே போட்டு கொடுக்குறேன், வாங்கிட்டு போங்க. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா சோமையாவோட நண்பன் சோமு கடைக்கு வந்தான். என்ன சோமையா, இப்போதான் பார்வதியும் ரங்கம்மாவும் போனாங்க, ஏதோ சண்டை போட்டாங்க போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோமு. இந்த பொம்பளைங்களுக்கு எப்பவுமே சந்தேகம் அதிகம். அதான் தராசு எடை கூட இருக்கு குறைச்சலா இருக்குன்னு சண்டை போட்டு போகிறாங்க. சோமையா, மற்றவங்கள நீ ஏமாற்றலாம், ஆனால் என்ன ஏமாற்ற முடியாது. பார்த்து, ஊர் ஜனங்க உன்னை நம்பி தான் உன் கடைக்கு வராங்க. அவங்கள ஏமாத்திக்கிட்டே இருந்தினா ஒரு நாள் மாட்டிப்ப. அட சும்மா இருப்பா. வியாபாரனாலே அதில் லாபத்தை தான் பார்க்கணும். அதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த 3 வருஷத்தில் வியாபாரம் செஞ்சு எவ்வளோ பணம் சம்பாரிச்சிருக்கேனா? ஊருக்குள்ளே பெரிய மாடி வீடே கட்டிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்கள ஏமாற்றி சம்பாதிக்கிற பணம் நிரந்தரமாக இருக்காது. ஏன்னா நீ சம்பாதிக்கிறது பணம் இல்லை, ஏழை மக்களோட வயிற்றுச்சல். இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு நல்லா இருக்கும், ஆனால் ஏமாத்துறவனுக்கு தான் நல்ல காலம். போ போ, எனக்கு நிறையா வேலை இருக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த ஊரோட தலைவரான ராஜையா சோமையாவோட கடையில இருக்கிற பொருட்களை பாக்குறதுக்காக வந்தாரு. சோமையா, வர வர உன் மேலே புகார் அதிகமாகிட்டே இருக்கே. கலப்படம் பண்ண பொருளை விற்கிறியா? எடை குறையா போட்டு கொடுக்குறியாமா? உண்மையாவா? சோமையா கொஞ்சம் பதட்டமா, ஐயா, என்னங்க ஐயா, நீங்கள் போய் என் மேலே சந்தேகப்படலாமா? நான் எத்தனை வருஷமாக இங்கே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி யாரையும் நான் ஏமாற்ற மாட்டேன். என்ன நீங்கள் நம்ப மாட்டீங்களா ஐயா? சரி, அந்த தராசை கொடு. இந்த எடைக்கல் சரியா இருக்கா? பார்க்க சின்னதாக இருக்கு. சோமையா கொடுக்கும்போது கல்ல மாத்தி கொடுத்தான். இந்தாங்க ஐயா எடைக்கல். வேறு கடையில் கூட போய் பார்த்துக்கோங்க. நான் எப்பவுமே நேர்மையாக இருக்கிறவன். சரி சரி, இப்போ விட்டுட்டு போகிறேன். ஆனால் ஒன்று, ரொம்ப நாளைக்கு எல்லாரும் உங்கள்கிட்ட ஏமாந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்காத. மெதுவா மெதுவா ஜனங்களுக்கு சோமையாவோட மோசடி தெரிய ஆரம்பிச்சு அவனுடைய வியாபாரமும் குறைய ஆரம்பிச்சுது. ஜனங்க எல்லாரும் பக்கத்து ஊருக்கு போய் பொருட்களை வாங்கிட்டு வர ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் சாந்தம்மா சோமையாவோட பொண்டாட்டி லக்ஷ்மிய பார்க்க வந்தா. ஏமா லக்ஷ்மி, உனக்கு தெரியுமோ தெரியாதோ, ஊருக்காரங்க எல்லாரும் உன் புருஷனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரையும் ஏமாத்துற அந்த சோமைய கடைக்கு இனிமே போக கூடாது, அவன்கிட்ட இருந்து எந்த பொருளும் வாங்க கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி கவலையா, அப்படியா சாந்தம்மா,
நானும் கேள்விப்பட்டேன். நான் அந்த மனுஷங்கிட்ட எவ்வளவு சொல்றது? எப்ப பார்த்தாலும் பேராசையால தப்பு தப்பா பண்ணிடுறாரு. இங்க பாரு லக்ஷ்மி, எல்லாருடைய வயித்துலயும் அடிச்சு சம்பாதிச்ச பணம் நிரந்தரமா இருக்காது. அது பாவத்தை மட்டும்தான் சேர்க்கும். அந்த பாவம் நாளைக்கு உங்க குழந்தைங்களுக்கும் சுத்திக்கும். சாந்தம்மா போனதுக்கு அப்புறமா சோமையா திண்ணையில உக்காந்துருக்கும் போது லக்ஷ்மி அங்க வந்தா. ஏங்க, கடைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. எல்லா பொருளும் வீணா போகுது. பூச்சியும் புழுவும் பிடிச்சுக்கிட்டு. சாந்தம்மா வந்து சொன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருமே உங்களை ஏமாத்துக்கார அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களாமா. என்னமோ லக்ஷ்மி, எப்பவுமே கடை கூட்டமாக இருக்கும். இப்போ கடைக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க. எல்லாரும் பக்கத்து கடைக்கே போயிட்டு இருக்காங்க. ஏன் அந்த ரங்கம்மா பார்வதி கூட கடைக்கு வரமாட்டேன்றாங்க? நீங்க பண்ற மோசடி ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு சோமு அண்ணன் சொன்னப்பவே நீங்க கேட்டிருக்கணும். எல்லாரையும் ஏமாத்தி சம்பாதிச்ச இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த ஊர்ல தலை நிமிந்து உங்களால நடக்க முடியுமா? நீயும் ஆரம்பிச்சிட்டியா? நீயும் என்ன குறை சொன்னா எப்படி? நான் இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்? பிள்ளைங்கள படிக்க வைக்கணும், அவங்களுக்காக ஏதாவது சேர்த்து வைக்கணும் தானே. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற 10 ரூபாய் லட்ச ரூபாய் மதிப்பு இருக்கும். ஆனா நீங்க ஏமாத்தி சம்பாதிச்ச லட்ச ரூபாவுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. ஊருக்குள்ள மரியாதையும் போச்சு, இப்போ வியாபாரமும் போச்சு. அப்பதான் சோமையா தலையில இன்னொரு இடியும் விழுந்துச்சு. சோமையாவுக்கு பொருட்களை வித்த ஒரு வியாபாரி சோமையாவை ஏமாத்தி ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருந்தான். வீணா போன பொருட்களை தான் கொடுத்திருந்தான். இங்கே பாருங்க சுப்பையா, உங்களுக்கு கொடுக்கும்போது 10 கிலோ பருப்பு நல்லா தான் இருந்தது. இப்போ என்னமோ அது வீணாக போச்சுன்னு சொல்கிறீங்க. என்னாலலாம் அதை திருப்பி எடுத்துக்க முடியாது. அது எப்படி? கெட்டு போன பருப்பை கொடுத்துட்டு திரும்பி வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னால் நான் சும்மா விடுவேனா? பஞ்சாயத்தை கூட்டுவேன். ஊரை ஏமாற்றி பொழிக்கிறவன் நீ. உன்னை ஏமாற்றி நான் பொழிச்சதில் எந்த தப்பும் இல்லை. ஒப்பந்தத்தில் நீ கையெழுத்து போட்டிருக்க. பொருளெல்லாம் என்னால் திருப்பி எடுத்துக்க முடியாது. சோமையா கவலையா, கடவுளே, நான் பண்ண தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? கையில் இருக்கிறதும் போச்சு, கடனும் அதிகமாயிருச்சு. சோமையா கவலையோட உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் நண்பன் சோமு மறுபடியும் வந்தான். என்ன சோமையா, கடையை மூடிட்டு வந்து உக்காண்ட்ருக்க? என்னாச்சு? சோமு, நீ சொன்னது உண்மைதான். ஊர்க்காரங்களை நான் ஏமாத்தினேன். இப்போ மொத்தமாக அந்த கடவுள் என்ன ஏமாத்திட்டாரு. எல்லாத்தையுமே இழந்துட்டு நடுத்தரில் வந்து நின்றுட்டு இருக்கேன். ஊர்க்காரங்களோட சாபம் என்னை சும்மா விடலை. ஆனால் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியல. சோமையா, தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் தப்பு தப்பு தான். அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும் தான். ஆனால் நீ மனசு திருந்தி வந்திருக்க. மறுபடியும் எல்லாரோட நம்பிக்கையை சம்பாரி. அது எப்படி சோமு? இனி ஜனங்க என்ன எப்படி நம்புவாங்க? என் மேலே அவங்க கோபமாக இருக்காங்களே. நம்பிக்கையை ஒரு நாளில் சம்பாதிக்க முடியாது. கஷ்டப்பட்டு வள, நேர்மையாக வியாபாரம் பண்ணு, யாரையும் ஏமாத்தாத. மெதுவா மெதுவா எல்லாரும் உங்ககிட்டே வருவாங்க. உன் வியாபாரமும் நல்லா நடக்கும். சரி சோமு, இனிமே யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்துட்டேன். என் கடையை நான் மறுபடியும் திறக்கிறேன். இனி யாரையுமே ஏமாத்தாம நேர்மையாக வியாபாரம் செய்கிறேன். அப்படி சில மாசங்களுக்கு அப்புறமா சோமையோட வியாபாரம் மறுபடியும் நல்லபடியா நடந்துச்சு. ஆனா இந்த தடவை அவன் யாரையுமே ஏமாத்தல. ரொம்பவும் நேர்மையா சரியான எடையை போட்டு கொடுத்து தரமான பொருட்களை தான் அவன் வித்துக்கிட்டு இருந்தான். சோமை என்ன, அரிசி சரியா எடை போட்டு கொடுத்துருக்கீங்க. இப்பெல்லாம் உங்ககிட்ட வாங்குற பொருள் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, முந்தானத்து வெல்லம் வாங்கிட்டு போன ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோமைய கடையில இனிமே பயப்படாம எல்லா பொருளையும் வாங்கிட்டு போலாம் போல. பாத்தீங்களா அண்ணே, நீங்க நேர்மையா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க கடை வியாபாரம் எப்பவுமே நல்லபடியா தான் நடக்கும். இந்த நேர்மையை மட்டும் வியாபாரத்துல கடைப்பிடிக்கணும்னு. அதுக்கு சோமையா, உண்மைதாம்மா, ஏமாத்தும் போது அந்த நொடி சந்தோஷமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் காலத்துக்கும் பயந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் நேர்மையாக வியாபாரம் செய்யும்போது எல்லா நேரமும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். சோமையா, உன்னை இப்படி பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. மனுஷன் அவன் செஞ்ச தப்பை தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம். இதே மாதிரி எப்பவுமே நேர்மையாக இருக்க கற்றுக்கோ. கண்டிப்பாங்க ஐயா. ஏமாற்றி சம்பாதிச்ச பணம் நம்மக்கிட்ட நிலைக்காது. கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் தான் என்கிட்ட நிற்கும்னு எனக்கு தெரியும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, மத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிச்ச பணம் ரொம்ப நாள் நிலைக்காது. பணம் சம்பாதிக்கணும், லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நேர்மையை தவற விட்டு தப்பான வழியில போக கூடாது. அது பொங்கல் பண்டிகை நாள். வீட்டு வாசல்ல கோலமும் வீட்டு முழுக்க தோரணமும் கட்டி இருந்துச்சு. துர்கம்மா ஹால்ல அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா. என்ன மல்லிகா, இன்னும் மாட்டு கொட்டாயில வேலை முடியலையா? மாடுங்களுக்கு சாப்பிட தீவனம் போட்டியா? இன்னைக்கு பண்டிகை அப்படிங்கறதையே மறந்துட்டியா என்ன?
மல்லிகா தொடப்பத்தை கீழே போட்டு, ஐயோ அம்மா, கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ சமையலறைக்கு போய் லக்ஷ்மி அம்மாவுக்கு உதவி செய்யலான்னு தான் கிளம்புனேன். பேச்சிலேயே எல்லா வேலையும் முடிச்சிடு, ஆனா செய்யல காட்டாத. சரி, அந்த பால்காரன் வந்தானா? பாயசத்துக்கு பால் வேணுமே. அப்போ லக்ஷ்மி சமையல் அறையிலிருந்து வெளியில வந்து, வந்தார் அத்தை, இதோ இந்த கிண்ணம் நிறைய பால் கொடுத்துட்டு போயிருக்காரு. பாயசத்துக்கு சரியா இருக்கும். பாயசத்துக்கு போதுமா? மிச்சமும் இருக்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு நம்ம ஒரு ஜமீன்தாரும் அவருடைய மனைவி சாவித்திரி அம்மாவும் வராங்க. அவங்கள பத்தி தெரியும்ல, சாப்பாடு நல்லா இல்ல அப்படின்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அப்போ சோமையா வெளியில வந்து, ஆமா, என்னம்மா, லக்ஷ்மியோட சமையலை பத்தி உனக்கு தெரியாதா? குறை சொல்ல முடியாது, நல்லா இருக்கும். வாயை மூடுறா, பொண்டாட்டிக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு வந்துருவியே. இங்க பாரு லக்ஷ்மி, சமையலறையில வேலை எல்லாமே சரியா பண்ணு. எதுலயும் தப்பு இருக்க கூடாது. நான் பூஜை அறைக்கு போய் கொஞ்சம் விளக்கு ஏத்தி வச்சுட்டு வந்துடுறேன்னா. சரிங்க அத்தை, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். துர்கம்மா சாமி அறைக்குள்ள போயிட்டாங்க. சோமையா வெளியில போயிட்டான். லக்ஷ்மி அந்த பால் கிணத்தை கொண்டு போய் பத்திரமா சமையலறையில வச்சுட்டு அடுப்புல நெருப்ப சரி பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆமா, அரிசியை ஊற வைக்கவா பாயசம் செய்யறதுக்கு? மல்லிகா, அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுடு. நான் வெல்லத்தை இடிச்சு வச்சிடுறேன். பழைய வெல்லம் பாயசத்துக்கு போட்டா நல்லா இருக்கும்னு அத்தை சொன்னாங்க. லக்ஷ்மி வெல்லத்தை உரல்ல போட்டு இடிக்கிறதுக்காக வெளியில போயிட்டா. மல்லிகா அரிசி கழுவி எடுத்துட்டு வர பின்னாடி போயிட்டா. இப்ப சமையலறையில யாரும் இல்ல. அந்த நேரம் பார்த்து கருப்பு நிறத்துல இருக்கிற ஒரு பெரிய பூனை சமையலறையில இருக்கிற பால் வாசத்தை மோப்பம் பிடிச்சுக்கிட்டே வந்து கிண்ணத்துல வச்சிருந்த பாலை கடகடன்னு குடிக்க ஆரம்பிச்சுது. கடைசியில கொஞ்சம் பாலை கீழே தட்டி விட்டுருச்சு. அந்த சத்தத்தை கேட்டு லக்ஷ்மியும் மல்லிகாவும் வேகமா ஓடி வந்தாங்க. அங்க வந்த 2 பேரும் தரையில கொட்டியிருந்த பாலும் கிண்ணம் காலியா இருக்கிறதையும் பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. லக்ஷ்மி தலையில கை வச்சு, ஐயோ கடவுளே, என்ன இது சோதனை? மல்லிகா பாத்தியா, அந்த பூனை பாதி பாலை குடிச்சிட்டு மிச்ச பாலை இப்படி தட்டி விட்டு போயிடுச்சே. ஐயோ கடவுளே, அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது ருத்ர தாண்டவமே ஆடிடுவாங்க. லக்ஷ்மி பயந்துகிட்டே, வீட்டுக்கு விருந்தாளிங்க வரத நேரமும் ஆயிடுச்சே. இப்போ பாயசத்துக்கு பால் இல்ல. பால் வாங்கலாம் அப்படின்னா ரங்கா வேற எங்க போயிருக்கானே தெரியலையே. நம்ம மாடுகளுக்கும் உடம்பு சரியில்லை, பால் கொடுக்காது. பக்கத்து வீட்டுல கேட்கவா? அதுக்குள்ள துர்கம்மா பூஜையை முடிச்சுக்கிட்டு பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு சமையலறைக்குள்ள வந்தாங்க. லக்ஷ்மி, பாயசம் இன்னும் செய்யலையா? நெய்வாசம் இன்னும் வரவே இல்லையே என்ன? லக்ஷ்மி பேந்து பேந்து நின்னு முடிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ தரையில பால் கொட்டிருக்கிறது துர்கம்மா பார்த்து ரொம்பவும் கோவத்தோட, என்னடி, என்ன இது, பாலை கொட்டிட்டியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பாலை பத்திரமா வைக்கணும்னு சொன்னல, இப்ப வரவங்களுக்கு பாயசத்துக்கு பாலுக்கு என்ன பண்றது? என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, நான் வெள்ளம் இடிச்சிட்டு வர போனேன். மல்லிகை அரிசி கழுவிட்டு வர போனா அதுக்குள்ள பூனை வந்து. பூனை கிணன்னு கதை சொல்லாத. நீ அலட்சியமா இருந்துட்டு பூனை மேல பழிய தூக்கி போடுறியா? இப்போ ஜமீன்தார் வருவாரே, அவருக்கு என்ன பதில் சொல்ல போற? சோமையா சத்தத்தை கேட்டு உள்ள வந்து, என்னம்மா, ஏன் கத்திக்கிட்டு இருக்க? பாரடாவும் பொண்டாட்டியோட நிர்வாகம் பாயசத்துக்கு வச்சிருந்த பாலை கொட்டிருக்கா. இப்ப வீட்டுக்கு வர விருந்தாளிங்களுக்கு பாயசம் எப்படி போடுறது? ஊருக்காரங்க நாளைக்கு என்ன பேசுவாங்க? பண்டிகை நாளன்னைக்கு துர்கம்மா வீட்டுல பாயசம் இல்லைன்னு பேசுவாங்கடா. அப்ப லக்ஷ்மி அழுதுகிட்டே, அத்தை கோவப்படாதீங்க, நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன். என்னடி பண்ணுவ? 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள தண்ணிய வச்சு பாயசம் பண்ணுவியா என்ன? நீ மட்டும் விருந்துக்கு பாயசத்தை எடுத்துட்டு வந்து வைக்கல, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு இடமே இருக்காது அப்படின்னு சொல்லி துர்கம்மா கோவமா ஹாலுக்கு போனாங்க. சோமையா பொண்டாட்டிய சமாதானப்படுத்திட்டு வெளியில போயிட்டான். அம்மா அழாதீங்க, அழுது எந்த புண்ணியமும் இல்ல, ஏதாவது பண்ணி ஆகணும். லக்ஷ்மி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு பின்னாடி தோட்டத்தை பார்த்தப்போ வெளியில இருக்கிற தென்னை மரத்தை பார்த்தா. அதுக்கு கீழே நிறைய தேங்காவும் விழுந்து கிடந்துச்சு. மல்லிகா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. தென்னை மரத்துக்கு கீழே தேங்காய் நிறைய விழுந்திருக்குல, அதை கொண்டு வா. தேங்காவா? எதுக்குமா? துவையில ஏதாவது அரைக்க போறீங்களா? இல்ல மல்லிகா, பசும்பால் இல்லனா என்ன, தேங்காய் பால் இருக்குல்ல. கேரள மாநிலத்துல தேங்காய் பாலை வச்சுதான் நிறைய சமையலெல்லாம் சமைப்பாங்களாம். இன்னைக்கு நாமளும் அதையே பண்ணலாம். போ, தேங்காய் எடுத்துட்டு வா. மல்லிகாவும் சரி அப்படின்னு சொல்லி தென்னை மரத்துக்கு கீழே விழுந்திருந்த 2 தேங்காயை கொண்டு வந்து கொடுத்தா. லக்ஷ்மி வேகமா நாரை பிரிச்சு எடுத்து தேங்காய் எல்லாத்தையுமே துருவி வச்சா. மல்லிகா, இந்த தேங்காய உரல்ல போட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கிற சுடுதண்ணிய ஊத்தி அரைச்சி அதுல பால் வரும், அந்த பாலை எடுத்துக்கிட்டு வா. சரிம்மா, ஆனா பாயசத்தோட சுவை மாறிடுமே. மாறினா மாறட்டும், சுவை நல்லா இருந்தா போதும். நாம இந்த தேங்காய் பால்ல கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு வேக வைக்கலாம்.
அரிசி போட வேண்டாம், தேங்காய் பாலோட பாசிப்பருப்பு சேர்ந்து வெந்தா சுவை நல்லா இருக்கும். கடைசியில 2 பேரும் சேர்ந்து பாயசத்தை தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ மல்லிகா தேங்காய் பாலை எடுத்துட்டு வந்தா. முதல் கிண்ணத்துல நல்ல திக்கான தேங்காய் பால் இருந்துச்சு. 2வது தடவை பிழிஞ்ச தண்ணியா இருக்கிற தேங்காய் பால் இன்னொரு கிண்ணத்துல. இங்க பாரு மல்லிகா, முதல்ல நெய்யை ஊத்தி அதுல முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கிட்டு அதே நெய்யில பாசிப்பருப்பை போட்டு வறுத்து 2வது எடுத்த தேங்காய் பால்ல அந்த பாசிப்பருப்பை வேக வைக்கலாம். கடாயில நெய் ஊத்தி முந்திரி திராட்சை பாசிப்பருப்பு போட்டு வறுக்கும் போது மனம் நல்லா வந்துச்சு. ஆமா, மனம் நல்லா தான் வருது. பாயசமும் நல்லா வந்தா நல்லாதான் இருக்கும். இப்ப இதுல நாம இடிச்சு வச்ச வெல்லத்தை போடணும். கடைசியில நம்ம எடுத்தமே அந்த தேங்காய் பால் அத ஊத்தணும். ஒரு கொதி வந்ததும் இறக்கணும். அதிகமா கொதிக்க விடக்கூடாது. லக்ஷ்மி ரொம்ப கவனமா அந்த தேங்காய் பால் பாயசத்தை செஞ்சா. கடைசியில வறுத்து வச்சிருந்த முந்திரியும் திராட்சையும் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டதும் மனம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்பதான் அந்த ஊர் ஜமீன்தாரும் ஜமீன்தார் அம்மாவும் வீட்டுக்கு வந்தாங்க. துர்கம்மாவும் சோமையாவும் அவங்கள வரவேற்றாங்க. அவங்க ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா துர்காம்மா, உங்க வயல்ல விளைச்சல் எப்படி இருக்கு? இந்த தடவை நல்லா இருக்கா? கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நல்லா தானே இருக்கு. உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும். என் புள்ள சோமையா தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறான். என்னவோ துர்கம்மா, இந்த காலத்துல யார் வீட்லயும் யாரும் ஒழுங்கா சமைக்கிறதே இல்ல. முந்தா நேத்து இதே மாதிரி ஒரு விருந்துக்கு போயிருந்தேன். அங்க விருந்துன்னு ஒண்ணு போட்டாங்க. அதுல உப்பும் இல்ல காரமும் இல்ல. அதை கேட்டு துர்கம்மா தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. சமையலறை பக்கமா பார்த்தாங்க. ஆமா சாவித்ரி அம்மா, உண்மைதான். லக்ஷ்மியும் மல்லிகாவும் வந்தவங்களுக்கு வாழையிலையை விரிச்சு அதுல அவங்க செஞ்ச பலகாரம் எல்லாத்தையுமே போட்டாங்க. அப்பதான் லக்ஷ்மி கடைசியில அவ செஞ்ச அந்த தேங்காய் பால் பாயசத்தை கொண்டு வந்தா. கடவுளே, பாயசம்னு கொண்டு வராளே என் மருமக, பாலுதான் இல்லையே, என்னத்தை இதுல கலந்தான்னு தெரியலையே. ஜமீன்தாரையா, ஜமீன்தாரம்மா, இந்த பாயசத்தை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அவங்க 2 பேருக்கும் பாயசத்தை குடிக்க கொடுத்தா. அந்த பாயசத்தோட வாசமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அடடா, பாயாச வாசம் ரொம்ப நல்லா இருக்கே. புதுவிதமான பாயாசமா? அப்படின்னு ஜமீன்தார் பாயசத்தை சாப்பிட்டாரு. ஒரு நிமிஷம் அவரு கண்ணை மூடிக்கிட்டாரு. அப்போ சாவித்ரி அம்மாவும் அந்த பாயசத்தை சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன் துர்கம்மா, இது என்ன பாயசம்? என்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாயசத்தை நான் சாப்பிட்டதே இல்ல. இது பசும்பாலா இல்ல எருமை பாலா? இந்த பாலு நல்ல மணமா சுவையா இருக்கே. ஆஹா, இது பாயாசம் இல்ல, இதுக்கு பேரு அமிர்தம். என்னமோ போட்டு செஞ்சிருக்கீங்க, ஆனா சுவை ரொம்ப நல்லா இருக்கு. துர்கம்மாவுக்கு ஒண்ணுமே புரியாம லக்ஷ்மிய பார்த்தாங்க. லக்ஷ்மி அவங்கள பார்த்து சிரிச்சா. அது அது வந்து அப்போ லக்ஷ்மி குறுக்குல வந்து, நீங்க பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இது பசுபாலும் இல்ல எருமைப்பாலும் இல்ல, தேங்காய் பால் எடுத்து அதுல பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு செஞ்ச பாயசம். இது உடம்புக்கு நல்லது, சுவையும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணோம். தேங்காய் பால்லையா? இது பெரிய விஷயம். பசும்பாலை விட தேங்காய் பால் ரொம்ப நல்லா இருக்கு. துர்கம்மா, நீ உண்மையிலே கொடுத்து வச்சவ. ஏன்னா உனக்கு இப்படிப்பட்ட புத்திசாலி மருமக கிடைச்சிருக்காளே. சோமையாவும் பொண்டாட்டிக்கிட்ட நிறைய திறமை இருக்கு. இந்த வருஷ திருவிழாவுக்கு இதுதான் பாயாசம். சோமையா பெருமையா. சரிங்க ஐயா. விருந்து முடிஞ்சு விருந்தாளிங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் துர்கம்மா சமையலறைக்குள்ள வந்தாங்க. லக்ஷ்மி அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. பக்கத்துல மல்லிகாவும் இருந்தா. ஏமா லக்ஷ்மி? லக்ஷ்மி பயந்துகிட்டே, என்னத்த, ஏதாவது தப்பு நடந்துருச்சா? தப்புதான், ஆனா அத நீ பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். தேவையில்லாம பால் கொட்டினதும் உன்னை திட்டிட்டேன். அதுக்கு பதிலா வேற எதுவும் யோசிக்கல. ஆனா நீ யோசிச்சு விருந்த ரொம்ப அமர்க்களம் படுத்திட்ட. ஆமாமா, லக்ஷ்மி அம்மா அந்த நேரத்துல பொறுமையா யோசிச்சு பார்த்தாங்க. பால் கொட்டிடுச்சு அப்படின்னு வருத்தப்படல. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சு உடனே பண்ணாங்க. ஆனா ஒண்ணு, அந்த பூனை பால் குடிக்கலனா இன்னைக்கு இவ்வளவு சுவையான பாயசத்தை நாம செஞ்சிருக்க மாட்டோம். இல்லனா ஜமீன்தாரம்மா வாயால இவ்வளவு பெரிய புகழ வாங்க முடியுமா? லக்ஷ்மி, இன்னைக்கு எனக்கு ஒரு பாடத்தை நீ கத்து கொடுத்துட்ட. பிரச்சனை வரும்போது நிதானமா யோசிக்கணும். அத்தை, எப்பவும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும். அந்த பூனை வந்தது கூட நல்லதுக்கு தான். அப்ப சோமையா உள்ள வந்து, ஆமா ஆமா, நீ செஞ்ச பாயாசத்தை கொஞ்சம் அந்த பூனைக்கும் ஊத்தி கொடு. அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. துர்கம்மாவும் சத்தமா சிரிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பிரச்சனை நம்மள தேடி வரும். அந்த நேரத்துல கோவப்படுறதோ அழுதுகிட்டு இருக்கிறதோ அந்த பிரச்சனைய சரி பண்ணாது. புத்திசாலித்தனமா யோசிச்சா அந்த பிரச்சனைய சரி பண்ணிடலாம்.